திருக்கூடல் 90வது திவ்ய தேசம் மதுரவள்ளி தாயார் சமேத கூடல் அழகர் பெருமாளே நமக. பெருமாளுடைய 108 திருப்பதிகளில் இதுவும் ஒன்றுங்க. உலகத்தில் அனைத்து பெருமாள் கோயில்லையுமே அதிகாலையில் பாடப்படக்கூடிய பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ற திருப்பல்லாண்டு பாடல் இயற்றப்பட்ட தலம் இந்த மதுரையில் இருக்கக்கூடிய இந்த கூடல் அழகர் அப்படிங்கிற பெருமாளுக்காக பாடப்பட்ட பாடல் தாங்க. மார்கழி மாதத்தில் இந்த தலத்தை தரிசிப்பது சிறப்பு. அஷ்டாங்க விமானம் பெருமாள் கோயிலில் 96 வகையான விமானங்கள் அமைக்கப்படுங்க. அந்த இதில் இந்த அஷ்டாங்க விமானம் மிகவும் சிறப்பு வாய்ந்த விமானமாக இந்த கோயிலில் இருக்குங்க. இதில் அஷ்டாங்க விமானம் மிகவும் புண்ணியம் தருவதாக கருதப்படுகிறது. 108 திவ்ய தேசங்களில் இங்கேயும் திருக்கோஷ்டியூரில் மட்டுமே சுவாமி அஷ்டாங்க விமானத்தின் கீழே காட்சி தர்றாரு. இந்த விமானம் 125 அடி உயரம் கொண்டது. இதிலுள்ள கலசம் 10 அடி உயரம் உடையது. இதன் நிழல் தரையில் விழுறதில்லைங்க. 3 நிலைகளுடன் 8 பகுதிகளாக உயர்ந்து நிற்கும் இந்த விமானம் ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்துடைய வடிவமாக கருதப்படுகிறதுங்க. பஞ்சபூத தத்துவங்களை உணர்த்தக்கூடிய வகையில் 5 கலசத்துடன் கூடிய 5 நிலை ராஜகோபுரம், 8 எழுத்து மந்திரத்தை உணர்த்தும் வகையில் 8 பிரகாரங்களுடன் அமைந்த கோயில் இதுங்க. ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், நவகிரகம், ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள், மணவாள மாமுனிகள், விஸ்வசேனர், ராமர், கிருஷ்ணர், லக்ஷ்மி நாராயணர், கருடர், ஆஞ்சநேயர், லக்ஷ்மி நரசிம்மர் ஆகியோர்களுக்கு சன்னதிகள் உள்ளன. சூரிய மண்டலத்தில் சூரியன் அஷ்டாங்க விமானத்துடன் கூடிய ரதத்தில் வலம் வருவார். இந்த ரதத்தின் மாதிரி சிற்பம் கோயிலின் சுற்றுச்சுவரில் வடிவமைக்கப்பட்டுள்ளதுங்க. இங்கே ஸ்ரீ மதுரவள்ளி சமேத ஸ்ரீ கூடல் அழகருக்கு மங்களாசாசனம், மதுரவள்ளி மணாலா மங்கணங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்காக பாசுரங்கள் எல்லாம் நிறைய பாடப்பட்டிருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் வெற்றி தரக்கூடிய பெருமாள். இங்குள்ள உற்சவர் வியூக சுந்தரராஜர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாருங்க. எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்பாக சரியாக திட்டமிட்டு, அதாவது வியூகம் அமைச்சு செயல்பட்டால் வெற்றி பெறலாம். இவ்வாறு எதிலும் வெற்றி தரும் அழகராக இவர் திகழ்வதால் இப்பெயரில் இவர் அழைக்கப்படுறாருங்க. இந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் போர் புரிய செல்லும் முன்பு இவரை வேண்டி வெற்றிக்காக வியூகம் அமைத்து கொண்டாருங்களாம். இதனாலும் இவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. முக்கோல முகுந்தன், அதாவது அஷ்டாங்க விமானத்தின் கீழ்த்தளத்தில் கூடலழகர் ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாருடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தராருங்க. 2வது நிலையில் சூரிய நாராயணர் தேவியருடன் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறாருங்க. இதில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 30 தெய்வங்களும் அஷ்டதிக் பாலர்களும் ஓவிய வடிவில் அருள்கின்றார்கள். இதனால் இந்த சன்னதியை ஓவிய மண்டபம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. 3வது நிலையில் பார்க்கடல் நாதர் பள்ளிகொண்ட கோலத்தில் தாயார்களுடன் அருள் புரியார். மிக அற்புதமான கோலத்தில் பார்க்கவே அப்படியே அழகாக அந்த பெருமாள் இருப்பாருங்க. இவ்வாறு பெருமாள் இந்த தலத்தில் நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம் அப்படின்னு சொல்லி 3 கோலங்களிலும் காட்சி தர்றாருங்க. இதே மாதிரி திருக்கோஷ்டியூர்லேயும் 3 கோலத்தில் காட்சி தர்றாருங்க. இப்போது இந்த 108 திவ்ய தேசங்கள்லேயே நம்மளுடைய கூடலழகர் பெருமாள் கோவில்லையும் திருக்கோஷ்டியூரில் மட்டும்தான் இந்த அஷ்டாங்க விமானம், அதே மாதிரி இந்த 3 அடுக்கு நிலைகள், அதாவது 3 நிலைகள் இருக்கக்கூடிய நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம். இதில் திருக்கோஷ்டியூரில் மட்டும் நர்தன கோலம், அதாவது கீழே கிருஷ்ணர் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கோலத்தில் இருப்பாருங்க. அங்கே 4 கோலத்தில் காமிக்கிறாரு, இங்கே 3 கோலத்தில் பெருமாள் ரொம்ப அழகாக இருக்கிறாருங்க. மேலும் பூவராகவர், லக்ஷ்மி நரசிம்மர், நாராயணர், லக்ஷ்மி நாராயணர், ஆழ்வார்கள், வைணவ ஆச்சாரியர்கள் ஆகியோர்கள் விமானத்தில் நம்ம பார்க்கலாம். இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய விமானத்தில் பைரவரும் கூட சன்னதியில் அந்த விமானத்தில் காட்சி தராருங்க. மலை கோயில்களில் பௌர்ணமி அன்று எப்படி நம்ம கிரிவலம் வர்றோமோ அதே மாதிரி இங்கே பக்தர்கள் இந்த சன்னதியை, அதாவது இந்த விமானத்தை சுற்றி வர்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய நேர்த்திக்கடனுக்காக 12 முறை 77 முறைன்னு கணக்கு வச்சு சுற்றி வராங்க. அதே மாதிரி இந்த விஷ்ணுபதி காலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போவும் ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் எல்லாரும் பெருமாளை 27 முறை சுற்றி வராங்க. மிகவும் விசேஷமான ஒரு திருத்தலம் இங்கே. இந்த பெருமாள் புலவர் கூடல் அழகர் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுறாருங்க. ஒரு முறை மதுரையில் தொடர்ந்து மழை பெய்யவே மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாயிட்டாங்க.
தங்களை மலையிலிருந்து காத்தருளும்படி பெருமாளை வேண்டுறாங்க. அவர்களது வேண்டுகோளை ஏற்ற சுவாமி 4 மேகங்களையும் ஏவினார். அவை மதுரையை சுற்றி 4 மாடங்களாக ஒன்று கூடி மலையிலிருந்து மக்களை காத்துச்சுங்க. இவ்வாறு 4 மேகங்கள் ஒன்று கூடியதால இந்த தலம் நான்மாட கூடல் என்றும் கூடல் மாநகர் என்றும் பெயர் பெற்றது. சுவாமியும் கூடல் அழகர் என்று பெயர் பெற்றார். இந்த பெருமாள் துவரை கோமான் என்ற பெயரில் மதுரை தமிழ்ச் சங்கத்தின் புலவராக அமர்ந்திருந்ததாக பரிபாடல் கூறுகிறதுங்க. எனவே இவரை புலவர் கூடல் அழகர் என்றும் சிறப்பித்து கூறுறாங்க. சிலப்பதிகாரத்திலையும் இந்த பெருமாளை பற்றி கூறப்பட்டிருக்கிறதுங்க. சிலப்பதிகாரம் பரிபாடல்களில் நம்மளுடைய பெருமாள் மிக அழகாக கூறப்பட்டிருக்கிறாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களுக்கு எப்படி இந்த மீன் சின்னம் வந்தது, இந்த மீன் சின்னத்துக்கும் நம்மளுடைய பெருமாளுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாம். பாண்டிய மன்னர்களுடைய சின்னம் மீன். இந்த சின்னம் உருவாவதற்கு இந்த தலத்து பெருமாளே காரணமாக இருந்திருக்கிறாருங்க. முன்னொரு காலத்தில் இந்த கோயிலை சுற்றி இருபுறத்துலேயும் மாலை இட்டது போல, அதாவது நம்ம ஸ்ரீரங்கத்தில் எப்படி 2 ஆறுகள் அங்கே பிரிஞ்சு மறுபடியும் கூடுது இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே மதுரை மாநகரத்துலேயும் வைகை ஆறு 2ஆக இங்கே பிரியுதுங்க. வைகை நதி கிருதுமால் நதி ஆகிய ஓடிச்சுங்களாமா. இதில் கிருதுமால் நதி சுருங்கி ஓடையாகி விட்டுச்சிங்களாமா. பாண்டிய மன்னனான சத்தியவிரதன் இந்த தல பெருமாள் மீது அதீத பக்தி செலுத்தினார். ஒரு முறை அவர் கிருதுமால் நதியில் நீராடின போது பெருமாள் மீன் வடிவில் தோன்றி அவருக்கு உபதேசம் செய்தாருங்களாமா. தனக்கு அருளிய சுவாமியின் நினைவாக மீன் சின்னத்தையே அவர் பாண்டிய நாட்டுக்கு வச்சுட்டாருங்களாம். இது மிக அழகான ஒரு வரலாறாக இங்கே கூறப்படுதுங்க. மேலும் பிரம்மாவின் புத்திரரான சனத்குமாரருக்கு பெருமாளை அர்ச்சாவதாரம், அதாவது மனிதரூப வடிவில் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சுங்களாம். தன் விருப்பம் நிறைவேற இந்த தலத்தில் பெருமாளை வேண்டி தவம் இருந்தாருங்களாம். சுவாமி ஸ்ரீதேவி பூமிதேவியுடன் அவருக்கு காட்சி தந்தாருங்களாம். பின்பு சனத்குமாரர் தேவ சிற்பி விஸ்வகர்மாவை அழைச்சிட்டு தான் கண்ட அந்த காட்சியை அப்படியே வடிவமைக்க சொன்னாருங்களாம். அதை மிக அழகிய அஷ்டாங்க விமானத்தின் கீழே பிரதிஷ்டை செஞ்சார். அவரே நம்மளுடைய கூடல் அழகர் எனப்பட்டார். இந்த தலம் கிருதா யுகத்திலேயே அமைக்கப்பட்டு விட்டது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என 4 யுகங்களிலும் சிறப்பு பெற்று இந்த தலம் விளங்குதுங்க. எனவே இந்த பெருமாள் யுகங்கள் கண்ட பெருமாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. பின்னாடி ஒவ்வொரு யுகத்திலையும் அவர் என்ன மாதிரி வந்தாருங்கிறத நம்ம மறுபடியும் பார்ப்போம். மறுபடியும் அதிசயத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் 108 திருப்பதிகளில் இதுவும் ஒன்று. உலகில் உள்ள அனைத்து பெருமாள்களுக்கும் நம்ம பல்லாண்டு பாடுறது இந்த பெருமாளினுடைய பாடல் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த இருக்கக்கூடிய அஷ்டாங்க விமானம் தான் மிகவும் முக்கியமான விமானமாக கருதப்படுதுங்க. 4 முகம் கொண்ட பிரம்மாவையும் தனது நாபியால் படைத்த இறைவன் நாராயணன் 4 யுகங்களாக கோயில் கொண்ட தலம் இதுன்னு பார்த்தோங்க. தொன்மைக்கு தொன்மையான அற்புதங்கள் 1000 கொண்டுள்ள புண்ணிய திருத்தலம் இந்த திருத்தலம்ங்க. பிரம்மாண்ட புராணம், கூடார் புராணம் போன்ற பலவற்றில் இந்த தல இறைவன் 4 யுகங்களாக இங்கே சேவை சாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. கிருத யுகத்தில் பிரம்மாவின் மைந்தன் அர்ச்சா ரூபமாக வழிபட விரும்பி இத்தலம் வழிபட்டதாக கூறப்படுகிறதுங்க. திரேதா யுகத்தில் பிருது என்ற மன்னன் இந்த பகுதியை ஆட்சி செய்ததாகவும் இத்தல இறைவனான கூடலழகர் அழகில் கவரப்பட்டு இங்கேயே பலகாலம் தங்கி வழிபட்டதாகவும் கூறப்படுகிறதுங்க. துவாபர யுகத்தில் திருமால் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்த அம்பரீசன் கூடலழகரை வழிபட்டு தான் முக்தி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் புதனின் மைந்தனான புரூரவசு அவனது மகன் இந்திரத்யும்னன் ஆகியோரும் கூடலழகரை வழிபட்டு முக்தி அடைஞ்சாங்க. அதனால் ஒவ்வொரு யுகங்களுக்கும் பெருமாள் எப்படியெல்லாம் இந்த தலத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது மிக அழகாக சொல்லப்படுதுங்க. 12 ஆழ்வார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய பெருமாள்வார் இந்த தலத்தில் தான் பல்லாண்டு பாடியிருக்கிறாருங்க. பாண்டிய மன்னன் வல்லப தேவனுக்கு பரத்துவ நிர்ணயம் செய்து விளக்கம் செய்த பெரியாழ்வார் யானை மீது அமர வைக்கப்பட்டு ஊர்வலமாக இந்த தலத்தில் வச்சு வரப்பட்டாருங்களாம். அப்போது இறைவன் கூடலழகர் சுவாமியை கருடா வாகனத்தில் எழுந்தருளச் செய்து ஆழ்வாருக்கு மரியாதை செஞ்சாருங்களாம். அதாவது பெருமாளே இங்கே அவருக்கு காட்சி தந்தாருங்களாம். கூடலழகரை சேவித்த பெரியாழ்வார் யானை மீதுள்ள மணிகளை தாளமாக கொண்டு திருப்பல்லாண்டு பாடப்பட்டதாக கூறப்படுகிறதுங்க. இதை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் திருப்பல்லாண்டு வைபவம் இந்த தலத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெறுதுங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு
வடிவார் சோதி வளர்த்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அந்த பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. அதில் வந்து எங்கள் மதுரையை வந்து ஒவ்வொரு பாடல்களாக பாசுரங்கள் பாடிட்டே வராரு. அதில் கடைசியாக அந்த 10வது பாசுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருமதுரையில் வந்து அவர் எப்படி 5 தலை நாகத்துக்கு கீழே உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிறது மிக அழகாக சொல்கிறாரு. என்னால் எம்பெருமான் உண்டனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்ததுகான் சென்னால் தோற்றி திரு மதுரையில் சிலை குனித்து 5 பைனாகத்தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே. அதாவது பெருமாளுக்கே பல்லாண்டு பாடுறார். பெருமாளுக்கே பல்லாண்டு பாடக்கூடிய சிறப்பு வந்து நம்ம பெரியாழ்வாரை தவிர வேறு எந்த ஆழ்வாருக்கும் கிடையாது. பெரியாழ்வாருக்கு முன்னாடி சில ஆழ்வார்கள் இருந்தாலும் கூட பெரியாழ்வார் வந்து பெருமாளையே தன்னுடைய மருமகனாக பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு வந்து அவருக்கு வாய்ச்சிருக்கு. அவர் பெற்ற பேர் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த பேராக கருதப்படுதுங்க. மதுரையில் இருக்கக்கூடிய கோவில்கள் மற்றும் திருவிழாக்களுடைய நகரமாக கருதப்படுகிறதுங்க நம்மளோட மதுரை. இந்நகரம் கூடல் மற்றும் ஆலவாய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறதுங்க. தமிழ் புலவர்களால் வந்து 3ஆம் மற்றும் கடைசி சங்கம் நிறுவி தமிழ் ஆய்ந்த இடமாகும் நம்மளோட மதுரை. பாண்டிய மன்னருடைய தலைநகரமாகவும் வைணவம் மற்றும் சைவம் தலைத்தோங்கிய நகரமாக மதுரை வந்து திகழ்கிறதுங்க. சோமசுந்தர பாண்டியன் ஆட்சி காலத்தில் சோமசுந்தர பாண்டியனுடைய திருமகளாக அவதரித்த உமாபதிக்கு சவுந்தர பாண்டிய அரசனான அவதரித்த சிவபெருமானுக்கும் கூடல் அழகரே வந்து திருக்கல்யாண வைபவம் நடத்தி வைக்கப்பட்டதாகவும் நம்மளோட தலபுராணங்கள் வந்து கூறுதுங்க. இங்கே நடக்கக்கூடிய திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா மிகவும் பிரம்மாண்டமான திருவிழாக்கள் வந்து நம்ம கூடல் அழகர் பெருமாளுக்காக நடைபெறுதுங்க. சித்திரை மாதம் வந்து தமிழ் வருட சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் பெருமாளோட புறப்பாடு இருக்குங்க. வைகாசி மாதம் 14 நாட்கள் தேர் திருவிழா நடைபெறும். 9வது திருநாளன்று அனுஷ நட்சத்திரத்தில் வந்து தேரோட்டம் வந்து நடைபெறுதுங்க. ஆனி மாதம் கருட சேவை, சயன திருவிழா, முப்பழ விழா மற்றும் எண்ணெய் காப்பு விழா வந்து நடைபெறுங்க. ஆடி மாதம் வந்து ஆடிப்பூர திருவிழா 10 நாட்கள் கோலாகலமாக நடைபெறுதுங்க. ஆவணி மாதம் திரு பவித்திர திருவிழா மற்றும் உரியடி திருவிழா கொண்டாடப்படுங்க. புரட்டாசி மாதம் வந்து நவராத்திரி விழா 9 நாட்களும் வெகு விமரிசையாக நடைபெறும். மேலும் பௌர்ணமி அன்று தாயாருக்கு பாலாபிஷேகம், 5 கருட சேவை, 4 மாசி வீதி புறப்பாடு மற்றும் விஜயதசமி அன்று அம்பு போடுதல் விழாக்கள் பாரம்பரிய முறைப்படி இங்கே நடைபெறுதுங்க. ஐப்பசி மாதம் வந்து தீபாவளி அன்று மூலவருக்கு தைலக்காப்பு மற்றும் மணவாள மாமுடிகள் திருநட்சத்திர திருவிழா 10 நாட்கள் நடைபெறுதுங்க. கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை மற்றும் திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திரத்தில் திருவிழா 10 நாட்கள் நடைபெறுதுங்க. மார்கழி மாதம் திருப்பல்லாண்டு தொடக்கம், பகல் 10, வைகுண்ட ஏகாதசி, ராப்பத்து வைபவங்கள் நடைபெறுதுங்க. தை மாதம் கணுப்பானரி வேட்டை, அனுப்பானடிக்கு எழுந்து அருளுதல் மற்றும் தை மாதம் முதல் தேதியில் தாயார் பெருமாள் மாலை மாற்றுதல் போன்ற வைபவங்கள் வந்து நடைபெறும். மாசி மாதம் 12 நாட்கள் தெப்பத் திருவிழா வெகு விமர்சனையாக நடைபெறும். பங்குனி மாதம் பங்குனி உத்திரத்தண்டு மதுரவள்ளி தாயார் திருக்கல்யாணம் வசந்த உற்சவம் 5 நாட்கள் நடைபெறும். சுக்லபட்ச துவாதசி அன்று கஜேந்திர மோட்சம் கோவர்த்தனகிரி புறப்பாடு வந்து இங்கே நடைபெறுதுங்க. பொதுவாக பெருமாள் கோயில்களில் வந்து நவகிரகங்கள் அமைக்கப்படுறது இல்லைங்க. ஆனால் இந்த தலத்தில் 108 திவ்ய தேசங்கள்லேயே பெருமாளுக்கு வந்து நவகிரகங்கள் இருக்கக்கூடிய தலமாக இந்த தலம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. 9 கிரகங்களையும் வணங்கும் விதமாக தசாவதார ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்கிறாங்க. ராம அவதார சூரியஷ்ய சந்திரஷ்ய யதநாயக அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஆரம்பித்து முடியுதுங்க. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ராமாவதாரம் வந்து சூரியனுடையது, கிருஷ்ணாவதாரம் வந்து சந்திரனுக்குரியது, நரசிம்ம அவதாரம் செவ்வாய்க்குரியது, கல்கி அவதாரம் புதனுக்குரியது, வாமன அவதாரம் குருவுக்குரியது, பரசுராம அவதாரம் சுக்கிரனுக்கும், கூர்ம அவதாரம் சனிக்கும், மச்ச அவதாரம் கேதுவிற்கும், வராக அவதாரம் ராகுவிற்கும், பலராம அவதாரம் குளிகன் என்று பெருமாளின் அவதாரங்கள் கிரகங்களோடு தொடர்புடையவையாக இங்கு கூறப்படுகிறதுங்க. அதனால் நம்ம என்ன நினச்சிக்கலாம் அப்படின்னா, நவகிரகங்கள் வந்து சிவன் கோவில் இருக்கக்கூடிய ராகு கேது சிவன் சைவ சமயத்திலையும் கூறப்படுது. அதே மாதிரி பெருமாளுடைய இந்த நவகிரகங்கள் வந்து ஒப்பிட்டு கூறப்படுகிறதுங்க. பொதுவாக வந்து எல்லா திவ்ய தேசங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள், ராமானுஜர், மணவாள மாமுனிகள், கூரத்தாழ்வார் இவங்க எல்லாம் வந்து ஒரே வரிசையில் வந்து இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய கூடல் அழகர் பெருமாள் கோயிலில் மணவாள மாமுனிக்கு மட்டும் தனி சன்னதி இருக்குங்க. நம்ம ராமானுஜர் கூட ஆழ்வார்களோட சேர்ந்து தான் இருக்கிறாரு. ஏன் மணவாள மாமுனிகளுக்கு இங்கே தனி சன்னதி இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியுங்களா?
ஆமாங்க, இங்கே நம்மளுடைய மணவாள மாமுனிகள் தான் திருப்பல்லாண்டு பாசுரத்தை எல்லா கோயில்களையும், எல்லா 108 திவ்யதேச கோயில்கள்லையும் வந்து அதிகாலையில் பாடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ராக்டிஸை கொண்டு வந்தாருங்களாம். அதனால் அவருக்கு இங்கே வந்து ஒரு தனி சன்னதியை அமைச்சிருக்காங்க. மணவாள மாமுனிக்கு இந்த ஒரு சிறப்பு வந்து மிக அற்புதமாக இங்கே சொல்லப்படுதுங்க. அதனால் ராமானுஜரை காட்டிலுமே நம்ம மணவாள மாமுனிகளுக்கு இங்கே வந்து ஏற்றம் அதிகமாக இருக்குங்க. நம்மளுடைய கூழழகர் பெருமாள் கோயிலில் உள்ளுக்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனேயே இடது சுற்றில் மதுரவள்ளி தாயார் சன்னதி இருக்குதுங்க. வடக்குப்புற சுற்றில் வந்து ஆண்டாள் அம்மா இருக்காங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே நம்ம 4 நரசிங்கர்களை வந்து பார்க்கலாங்க. சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி ஒரு நரசிங்கர் இருக்கிறாருங்க. அதே மாதிரி நம்ம வந்து இடது பக்கம் போகும்பொழுது கீழே வந்து 8 கைகள் 16 கைகளோட நரசிங்கர் வந்து ஒரு குட்டியாக அந்த சுவர்லேயே வந்து குட்டியாக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறாருங்க. அந்த சிலையில் செதுக்கி இருக்கிறாங்க. அதில் வந்து இரணியனுடைய வதம் செய்கிற மாதிரியான கோலத்தில் அங்கே அருள் பாலிக்கிறாரு. அஷ்டாங்க விமானத்தில் 3 நிலைகள்லையும் வந்து மகாலட்சுமியோட தாயாரோட வந்து 3 நிலைகள்லையும் நரசிங்கராக இருக்கிறாருங்க. மேலும் வந்து ஆண்டாள் சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முக்கில் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நரசிங்கர் வந்து 2 தாயாரோட ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாரோட நரசிங்கர் இருக்கிறாரு. இங்கே முக்கியமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம நரசிம்மரை தரிசனம் செய்யும்போது யோக நரசிம்மராக இருப்பார், இல்லைனா லக்ஷ்மி நரசிம்மராக இருப்பார். இங்கே 2 தாயார்களோடு இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, தன்னுடைய வலது தொடையில் வந்து மகாலட்சுமியையும் இடது தொடையில் வந்து பிரகலாதனையும் அமர வைத்த ஒரு அற்புதமான ஒரு திருக்கோலம் நம்மளோட 108 திவ்ய தேசங்களில் நம்மளோட கூடலழகர் பெருமாள் கோயிலில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இந்த காட்சியை வேறு எந்த கோவில்கள்லையுமே பார்க்க முடியாது. ஒன்று பிரகலாதனுக்கு அருள் புரிஞ்ச மாதிரி இருப்பார், இல்லை மகாலட்சுமியை மடியில் வச்ச மாதிரி இருப்பார். ஆனால் இந்த திவ்ய தேசத்தில் மட்டும்தான் ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாரோட நரசிங்கமூர்த்தி, அவருக்கு பக்கத்துலேயே இன்னும் ஒரு சிலையில் வந்து நம்ம நரசிங்கமூர்த்தியை வந்து அம்மாவை வந்து வலது தொடையிலையும் இடது தொடையில் வந்து பிரகலாதனையும் அப்படியே உட்கார வச்ச கோலத்தில் மிக அற்புதமாக காட்சி தருவாருங்க. இந்த கோலத்தை பார்க்குறதுக்கு நம்ம கண்கள் வந்து கோடி கண்கள் வந்து நமக்கு வேணும். நம்மளோட கூடலழகர் பெருமாளுடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? வா என்று அழைத்து அருள் புரியக்கூடிய பெருமாள். பொதுவாக பெருமாளுடைய கையில் பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம் இருக்கும். ஒரு கை வந்து அபயம் கரமாக இருக்கும், இன்னொரு கை வந்து கீழ் நோக்கியோ இல்லை கதையோ வச்சுருப்பார். ஆனால் நம்மளுடைய கூடலழகர் பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர்களுடைய இடது கையில் வா என்று அழைத்து அருள் புரியக்கூடியவர். அதாவது வேறு எல்லா பெருமாளுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போனால் தான் அருள் தருவாங்க. ஆனால் நீங்கள் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தால் கூட யாராக இருந்தாலும் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு அருள்கூடிய பெருமாள் வந்து நம்மளுடைய கூடலழகர் பெருமாளுங்க. அதனால் 108 திவ்யதேச பெருமாள்லேயே மிகவும் நம்ம போன உடனே நமக்காக அருளக்கூடிய பெருமாள் நம்மளுடைய கூடலழகர் பெருமாளுங்க. இந்த பதிவை வந்து பதியறதுக்கு முன்னாடி நேற்று நான் பெருமாள் வந்து கூடலழகர் பெருமாளுடைய தரிசனத்தை பார்த்துட்டு வந்தேன். இது வந்து மிகப்பெரிய பாக்கியமாக வந்து நான் வந்து கருதுகிறேங்க. இந்த கூடலழகர் பெருமாள் மிக அழகாகவும் அற்புதமாகவும் அந்த 5 தலை நாகத்தோட கீழே அழகாக அருள் பாலிப்பாருங்க. நம்மளுடைய ஆழ்வார் வந்து முதல் ஆழ்வார்கள் பாடின மர திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிழரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாளி வண்ணன்பால் என்று அப்படிங்கிற பாசலுக்கு தகுந்த மாதிரி நேற்றைக்கு வந்து அவர் எனக்கு தரிசனம் தந்தாருங்க. அந்த பெருமாளை வந்து நம்ம அவருக்குரிய பாசுரத்தை இனி நம்ம பார்ப்போங்க. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் பத்து திருமொழி 2 பாசுரம் 1762. கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றம் அன்ன பாளியம் தோளும் ஓர் 4 உடையர் பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணம் எண்ணில் மா கடல் போன்று உலர் கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா. பாசுரத்தின் பொருள்: கூம்பியிருக்கும் தாமரை முட்டினை மலரச் செய்யும் செங்கதிர் போல இவர் பெரிய அருள் உடையவரோ நான் அறியேன். இவரைக் கண்டு என் நெஞ்சம் மலர்கிறது, வணங்குகின்றது. தோழி, இது ஏனோ? இதற்கு முன் நான் இவரை கண்டதில்லை. இவருடைய திருக்கண்கள் அழகுமிகு தாமரை போலிருந்தன, அழகிய திருக்கைகளும் தாமரை போலிருந்தன. திருமேனியோ விண்ணில் அழகுறப் பொழியும் நீலமுகில் போன்றது. இவரது அழகு ஒப்பற்றது. இவரை எப்படி இவருடைய அழகை நான் சொல்வேன் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஓம் நமோ நாராயணாய.